லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியால தான் எனக்கு வேலை கிடைச்சது, ஈர்ப்பு விதியால தான் நான் வீடு வாங்கினேன், ஈர்ப்பு விதியால தான் நான் என்னுடைய கடனை அடைச்சேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா 2 காலும் ஒரு கையும் செயலிழந்துருச்சுங்க. இன்னொரு கையில 3 விரல்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண் ஈர்ப்பு விதியால தான் நான் இப்போ ஒரு கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த பெண்? அவங்க தான் சரிகா IAS. அவங்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. கேரளாவை சார்ந்த சசிதரன் அவர்கள் கத்தார்ல ஒரு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தன்னுடைய மனைவி பிரசவத்துக்காக கத்தார்ல இருந்து கேரளாவுக்கு கோழிக்கோடுக்கு கூட்டிட்டு வந்திருந்தார். அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது அதனுடைய 2 கால்களும் குறுகிய நிலையில இருந்ததுங்க. குழந்தை அழுகுது, ஆனா வழக்கத்தை விட அதனுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, வளர வளர இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா வளர வளர இந்த பிரச்சனை சரியாகல. டெஸ்ட் எடுத்து பார்த்தபோது குழந்தை செரிப்ரல் பால்சி அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இடுப்பு கிட்ட ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும், இது சரியாயிடும். ஆனால் இப்போ இந்த குழந்தையால அந்த வலியை தாங்கிக்க முடியாது, ஒரு 5 வயசுல ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகான பெண் குழந்தைக்கு சரிகான்னு பேர் வச்சாங்க. மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு 8 மாசத்துல நடக்க ஆரம்பிக்கும் போது 5 வயசாகியும் நம்ம குழந்தையால நடக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க அவங்க அம்மா. சரியா 5 வயசுல சரிகாவுக்கு இடுப்புல அறுவை சிகிச்சை செய்யப்படுது. ஆனால் அதன் பின்பும் அவங்களால நடக்க முடியல. 2 கால்களும் செயலிழந்த நிலையில இருந்தா இருந்துச்சு. ஒரு கையும் செயலிழந்துருச்சு. இன்னொரு கையில வெறும் 3 விரல்கள் மட்டும்தான் இருக்கு. சரிகா அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவளால நடக்க முடியாது, அடுத்து என்னன்னு யோசிப்போம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 6 வயசு வரைக்கும் சரிகாவுக்கு வீட்டுல வச்சுதான் சில பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இனிமே அவளை எல்லா குழந்தைகளையும் போல நார்மல் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நார்மல் ஸ்கூல்லயே சேர்த்து விட்டாங்க சரிகாவினுடைய பெற்றோர்கள். வீட்டுல இருந்து வெச்சால போயிட்டு வீல் சேர்ல தான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆரம்பத்துல குழந்தை சரிகா அவர்களும் என்னடா இது, நம்மளால மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாட முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அதன் பிறகு தன்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதை விட நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உதவி செய்வதற்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இப்படி ஒரு நோய் இருந்தாலும் என்ன இது நோய் அப்படின்லாம் நம்மளை பார்க்காம எல்லாருமே நம்மளை ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாங்க. இப்படி நமக்கு என்னென்னலாம் நல்லதா கிடைச்சிருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரிகா. அதே மாதிரி சரிகா ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப நன்றாக படிக்கக்கூடிய மாணவியெல்லாம் கிடையாது. எல்லா பாடங்கள்லையும் ஒரு ஆவரேஜா 50-60 எடுக்கக்கூடிய சராசரி மாணவி தான். அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலே சில நல்ல ஆசிரியர்களும் பார்த்துருக்காங்க, சில மோசமான ஆசிரியர்களையும் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த நல்ல ஆசிரியர்களை தான் அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரா நம்மளும் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நல்ல ஆசிரியரா மாறணும், நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றணும், இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. இதை தொடர்ந்து 12th முடிச்ச பிறகு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல சேர்ந்தாங்க. இதை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஆயிடலாம், நம்ம டீச்சர் வேலைக்கு தான் சரியானவள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கல்லூரியில BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் சரிகாவுக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் தி அல்கெமிஸ்ட் அப்படின்ற இந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்க. தமிழ்ல கூட இந்த புத்தகம் கிடைக்குதுங்க. தமிழ்ல இந்த புத்தகத்தினுடைய பெயர் ரசவாதி. இந்த புத்தகத்துல ஒரு வரி வருது பாருங்க, when you really want something, whole universe conspires in helping you to achieve it. அதாவது உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இந்த உலகமே நீ அதை அடைவதற்காக ஹெல்ப் பண்ணும், நீ அது வேணும் அப்படின்னு உறுதியா நம்பணும், அதற்கான முயற்சிகளை பண்ணணும், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரசவாதி புத்தகத்தோட கதையும் இதேதான். ஒரு இளைஞன் ஒரு பெரிய புதையலை தேடி போறான், அதை அடையவும் செய்யறான். அப்போ நாம ஒரு பெரிய இலக்கை தீர்மானிச்சோம் அப்படின்னா நாம அதை அடையிறதுக்கு இந்த உலகமே நமக்கு உதவி செய்யுமா? இந்த வரியை பார்த்த பிறகு சரிகாவும் யோசிக்கிறாங்க, நம்மளாலெல்லாம் பெரிய அளவுல சாதிக்க முடியாது, நாம ஒரு சாதாரண LKG டீச்சராவோ UKG டீச்சராவோ தான் ஆக முடியும் அப்படின்னு நம்மளை நாமே சுருக்கிக்கிறோமா? ஒருவேளை இதைவிட பெரிய இலக்குகளை என்னால அடைய முடியும் அப்படின்னு நான் நினைச்சாலும் என்னால அடைய முடியுமா? நான் ஒரு டீச்சரா இருந்து பல கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு உத்வேகத்தை கொடுக்க போறேனா, இல்ல நானே பெரிய அளவுல ஏதாவது சாதிச்சு என்னோட கதையே அந்த குழந்தைகளுக்கு சொல்லி உத்வேகத்தை கொடுக்க போறேனா அப்படின்னு ஒரு நொடி யோசிக்கிறாங்க. அப்போ டீச்சர் ஜாப் எனக்கு வேணாம், இதை விட பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அப்ப தெரியும். எது நம்முடைய இலக்கு அப்படின்னு அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. அப்பதான் கலெக்டர் ப்ரோ அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாங்க.
ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரசாந்த் நாயர் எழுதிய புத்தகம் அது. அந்த புத்தகம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த புத்தகத்தை வாசிச்சதுமே உடனடியாக தன்னுடைய இலக்கு தீர்மானிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாம யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறது தான் நம்முடைய இலக்கு. நாம ஒரு அதிகாரியா இருந்தா தான் நம்மளால இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நிறைய பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி 2 கால்களையும் ஒரு கையையும் செயலிழந்த ஒரு பெண்ணால, வீல் சேர்ல வாழக்கூடிய ஒரு பெண்ணால ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்றாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே நாள் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் சரிதாவுக்கு வருது. அவங்களோட ஸ்கூல் டீச்சர் அந்த மெசேஜை அனுப்பியிருக்காங்க. அப்சல்யூட் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அகாடமி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் அப்ளை பண்ணேன்னு ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க. கலெக்டர் க்ரோ அப்படின்ற இந்த புத்தகத்தை முழுசாக வாசித்து முடிச்சுட்டு தான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு இலக்கை தீர்மானித்ததும் அவங்க டீச்சர்கிட்ட இருந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வந்ததும் ஒரே நாள். இதுதான் ஈர்ப்பு விதி. நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம தானாக சேரும். அந்த ஒரு மெசேஜ் தான் அவங்களோட வாழ்க்கையே திருப்பி போட்ட திருப்பு முனையான மெசேஜ்னு சொல்கிறாங்க சரிகா. உயர்ந்த இலக்குகளை அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டுமே போதும். இந்த பிரபஞ்ச சக்தியே அதற்கான வாய்ப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உடனடியா அந்த ஃப்ரீ கோச்சிங்க்கு அப்ளை பண்றாங்க. அந்த கோச்சிங் சென்டர்ல சேரணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றாங்க. அதுல செலக்ட் ஆகுறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. நம்ம எப்படியும் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு முழுசா நம்புறாங்க. இதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 3 ரவுண்டு கிளியர் பண்ணணும். முதல்ல ப்ரிலிம்ஸ், 2வது மெயின்ஸ், 3வது இன்டர்வியூ. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. நிறைய பேர் முதல் ரவுண்டான ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் சரிகா முதல் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் 2வது ரவுண்டான மெயின்ஸில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஏன் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதாவது ஜஸ்ட் ஷேட் பண்ணால் போதும், OMR ஷீட்டில் ஷேட் பண்ணால் போதும். ஆனால் மெயின் எக்ஸாம் நம்ம கைப்பட எழுதணும். சரிதாவுக்கு 3 விரல்கள் மட்டும்தான் இருந்தாலும் அவங்களோட தேர்வை எப்போதும் அவங்களா தான் எழுதிக்குவாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க லெஃப்ட் ஹேண்டில் அந்த 3 விரல்களை வச்சு தான் எல்லா தேர்வுகளையுமே எழுதுவாங்க. ஆனால் இந்த மெயின் எக்ஸாமில் அவங்களுக்கு நிறைய பதில்கள் தெரிந்திருந்தாலும் 3 மணி நேரத்துக்குள்ள அந்த வேகத்துக்கு அவங்களால எழுத முடியலை. அதனால அவங்களால நினைத்த மதிப்பெண்களை வாங்க முடியல. 2வது ரவுண்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம கண்டிப்பாக ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு உறுதியாக நம்பணும். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னமோ யோசித்தோம். ரசவாதி புத்தகத்தில் ஒரு சாதாரண இளைஞன் எப்படி புதையல் அடைஞ்சானோ அதே மாதிரி நம்மளும் அடைவோம்னு நினச்சோம். ஆனால் நம்மளால் இந்த 2வது ரவுண்டை கூட கிளியர் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? நம்ம கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவோன்னு முழுசாக நம்பணும். அதற்கான ஆக்ஷன் ஐட்டமும் எடுத்தோம். இருந்தாலும் எப்படி ஃபெயில் ஆனோம் அப்படின்னு யோசிச்சாங்க. நம்மளால வேகமாக எழுத முடியல, இதுதான் நம்முடைய தப்பு அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போது நமக்கு ஒரு ஸ்கிரைப் வச்சுக்குவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எங்கே தவறுன்னு யோசிச்சாங்க. அந்த தவறு இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க. மறுபடியும் 2023ஆம் ஆண்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. முதல் ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த முறை மெயின் எக்ஸாம் அவங்களுக்காக ஒரு எழுத்தரை வச்சு, அதாவது ஸ்கிரைப் வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த முறை மெயின் எக்ஸாமையும் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போகணும். இந்த மாதிரி சில முக்கியமான நேரங்களில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம கூடவே இருந்தால் நம்ம இன்னும் எளிதாக நம்ம இலக்கை அடைய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தன்னுடைய அப்பாவை ஒரு 10 நாள் லீவ் போட்டு வர சொன்னாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருக்கணும்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் கத்தார்ல இருந்து லீவ் போட்டு இங்கே வந்தாங்க. டெல்லியில் இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ பேனலில் மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாம் சரிதாமா, உங்களுக்கு இவ்வளோ பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு, உடல் அளவில் நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க, உங்களால் ஒரு மாவட்ட கலெக்டராக தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடல் அளவில் வலிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா தினமும் ஜிம் போகக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் கலெக்டர் ஆக முடியும். கலெக்டர் போஸ்ட்டுக்கு முக்கியம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, மென்டலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றதான். ஒரு ஊனமுற்ற பெண்ணா மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழவே முடியும். பிறவியிலிருந்தே இவ்வளவு குறைபாடுகளோட வளர்ந்தேன்னா உங்கள் முன்னாடி நின்று இப்படி பதில் சொல்கிறேன் அப்படின்னா நான் மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க சரிகா. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் துடுக்கான பதில்களை சொன்னாங்க சரிகா. இன்டர்வியூ முடியுது. ஒரு வாரம் கழிச்சு ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் 922வது ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் கேட்டகரியிலே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிகா. அந்த நொடி அவங்க அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க.
கேரளாவில் உள்ள அத்தனை பத்திரிகையாளர்களும் அவங்க வீட்டு வாசல்ல பேட்டி எடுக்க நின்னாங்க. ஈர்ப்பு விதி தான் என்னுடைய வாழ்க்கையை முழுசா மாத்துச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க சரிகா. நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகமே உங்களுக்காக உதவி செய்யும். ஆனா அதை என்னால் அடைய முடியும் அப்படின்றத நீங்க முழுசா நம்பணும். அதற்கான ஆக்ஷன் ஐட்டமா எடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. ஆஸ்க், உறுதியா நம்புங்க. பிலீவ், அதற்கான ஆக்ஷன் ஐட்டம் எடுங்க. ஆக்ஷன், இந்த பிரபஞ்சம் அதை உங்க கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். ரிசீவ், இதற்கு நான் தான் உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சீக்ரெட், இந்த ரகசியம் இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல புத்தகம் தான். ஆனால் அதை விட ரசவாதி, த அல்கெமிஸ்ட் அப்படின்ற இந்த கதை புத்தகத்தை வாசிச்சிங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாசிங்க. இந்த புத்தகம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, உடல் அளவில் ஊனமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மனதளவில் ஊனம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சரிகா அவர்களுடைய கதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம்.